இந்த இரங்கல் செய்தி ஆக்சுவலா உங்களுக்கு யார் சார் சொன்னா? உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? நைட்டு நாங்கள் 10:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவர் போன தடவை எலெக்ஷனில் நின்னார். அவர் பாக்யராஜ் எழுத்தாளர் சங்கத்தில், தென்னிந்திய எழுத்தாளர். நைட்டு பேசிகிட்டு இருக்காரு. காலையில் சரி ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார்னு சொல்லி அவனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சுருக்கான். அது ரொம்ப பார்த்திபன் சார் எங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் தான் வந்து எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு அசிஸ்டண்ட்டாக எங்கள் டைரக்டர் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த மனிதர் ராத்திரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அந்த மெசேஜ் என்னென்னா, நீ தான் என்னமோ பெத்து பாக்யராஜை பெத்து, நீயே பாக்யராஜை வளர்த்து பாக்யராஜை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த மாதிரியும் எல்லா வேலையும் நீயே எடுத்து செய்கிற. பாக்யராஜ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30-40 அசிஸ்டண்ட்டுக்கு வேலை செஞ்சுருக்கேன். அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச்சு குத்த சொல்லி பார்த்திபன் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டர் தானே. அன்றைக்கி ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு 100 பேருக்கு மேலே. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு முன்னால் இருந்த எல்லா படத்துலையும் வேலை செய்யும். அது அவங்க எல்லாம் இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க. இப்போ இவர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணார். பார்த்திபன் அதை பார்த்தாரு, இதை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. ப்ரெஸ்ஸு எல்லாம் அவர் கவர் பண்ணுறதை பார்த்தாரு, எல்லாம் பண்ணார் அவர். அப்போ அவர் மட்டும் அதை இது பண்றாரு. அந்த பேட்டியில கொடுக்கும்போது கூட விஜய் வந்து அவரை பார்த்துட்டு என்ன பார்த்து கட்டி பிடிச்சாரு அப்படின்னா, அப்போ இதுக்காகத்தான் அவர் அத்தனையும் பண்ணாரான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராதிகா மேம்லாம் வந்துட்டு நடுவில் இறங்கி வந்துட்டு, இது வந்துட்டு தியேட்டரில் உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா நீங்கள் வேற இடத்துல வந்து எடுத்துக்கோங்க, நாங்கள் நடிச்சு கொடுத்துட்றோம், இந்த இடத்துல வந்துட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. இல்லை, அது என்ன பண்ணாலும் தப்பு தான். ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ்ஸுங்கிற முறையில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் தவறான இது நிறைய நடக்குது. அவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு பண்ண முடியாமல். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Let's go holidays. Travel beyond boundaries. சார், இப்போது இந்த திரையுலகம் வந்து பாக்யராஜ் சார் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறதுன்றதை தாண்டி ஒரு நண்பராக, ஒரு கோ டைரக்டராக நீங்கள் அவரை வந்துட்டு எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார்? இப்போ இந்த இந்தியன் சினிமாவில் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஸ்க்ரீன் பிளே கிங் அவர் இல்லாமல் நம்ம இன்னும் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆக போகிறோம். பட் நீங்கள் பர்சனலாக ஒரு மிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார் உங்கள் நண்பரை, அது எப்படி இருக்குது சார்? எங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பாக்யராஜ் தவறிட்டாருன்னு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப தவறிட்டேங்கிற மாதிரி ஃபீல். அதுக்கு ஒரே காரணம் வந்து, கிட்டத்தட்ட 5 வயசில் நான் ஸ்கூலில் சேரும்போது என்னோட 5 வயசில், அதே 5 வயசில் 1ஆவதுல வந்து சேர்ந்தார் பாக்யராஜ். அவர் இப்போ 73வது வயதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 73 அல்ல, 75 அவருடைய வயது. ஏன்னா 7/1/1951 அவர் பிறந்தார். 9/1/1951 நான் பிறந்தேன். என்னை விட ஒரு 2 நாள் அவர் பெரியவர். அந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு இப்போ கணக்கு போட்டால் 70 வருஷம் ஆகுது. ஒரு 70 வருஷம் நண்பனை நம்ம இழந்தது கொஞ்சம். நான் ஒரு ஊரில் பாப்பநாயக்கம்பாளையங்கிற ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து, லட்சுமில்லுங்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு அந்த சைடு அவங்க வீடு, இந்த சைடு நம்ம வீடுன்னு நம்ம தாய் மாமா வீட்டில் இருந்தார். அங்கேருந்து அப்படியே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்திலிருந்து நட்புனா எவ்வளவோ தகராறு வரும், எவ்வளோ பிரச்சனை வரும், அடிச்சுக்குவோம், பேசிக்குவோம், பேச மாட்டான்ருவான், அப்புறம் மறுபடியும் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ப்ரமோட் ஆகி ஒரு டைரக்டராக வரணுங்கிறதுக்காக நாடகமாக நானும் பண்ணேன், அவரும் நாடகமாக நடித்தார். முதல்ல அவரை ஏன் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு பாக்யராஜை கூப்பிட போய் நடுறா அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ஐடியாவே இல்லை, நடிக்கலை. அப்புறம் வேற ஆளை போட்டு தான் நடித்தோம். அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இங்கிருந்து சென்னைக்கு போனது, சென்னைக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டது, இல்லை ஜெயிச்சது, அவரும் ஜெயிச்சது, நானும் ஜெயிச்சு என்ன பண்ணாலும் இன்னுமே அவர் என் கூடவே அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். இந்த இரங்கல் செய்தி ஆக்சுவலாக உங்களுக்கு யார் சார் சொன்னா? உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? இல்லை, அப்போ அவரு
நைட்டு நாங்கள் 10:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவர் போன தடவை எலெக்ஷனில் நின்னார். அவர் பாக்யராஜ் எழுத்தாளர் சங்கத்தில், தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் அவர் நின்று நான் அவருக்காக வேலை செஞ்சு எஸ்.ஏ. சந்திரசேகரை எதிர்த்து நின்னார். பாக்யராஜ் ஜெயிச்சார். அப்போ வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரும் நல்லா பழக்கமான ஆள் தான், பாக்யராஜும் பழக்கமான ஆள் தான். ஆனால் நான் நண்பனுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய முடியும்? அதனால் கொஞ்சம் கடினமாக இருந்தது பாக்யராஜ் ஜெயிக்கிறது. இருந்தாலும் கூட நான் நண்பனுக்காக நான் எந்த போஸ்ட்டுமே எடுத்துக்கல, ஓட்டு கேட்கல, வரல எனக்காக. ஏன்னா நான் நிற்காதனால இது பண்ண முடியாது. பாக்யராஜுக்காக நின்று ஒர்க் பண்ணி அவர் ஜெயிக்க வச்சதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை நிற்கும் போது அந்த யூனியனில் முக்கியமாக ஒரு செயலாளர்னு இருக்கார், லியாகத் அலி கான். அவர் செயலாளராக நாங்கள் தான் நிறுத்தினோம். அதுக்கு முன்னால் அணியில் ஜெயிச்சு வந்துட்டார். அவர் வந்து 3 வருஷம் பீரியடு அந்த பதவி. அந்த 3 வருஷம் பீரியடில் 2 வருஷம் தலைவர்கிட்ட பேசவே இல்லை. ஒரு செயலாளர் தலைவர்கிட்ட பேசாமையே ஒரு 2 வருஷம் இருக்காரு அப்படின்னா, அப்போ அப்போ இவருக்கு ஒத்து வரலன்னா யூனியன் எப்படி கரெக்டாக இதாகிறது? அதனால் அதெல்லாம் கரெக்டாக வரலடா. அங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் கரெக்டாக வரல. அது ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும்போது கூட பாக்யராஜ் சொல்கிறாரு, நான் கடைசி ரோவில் உட்காந்துருந்தேன், நீ எங்கடா காணும் அப்படின்னா, அப்புறம் நான் கடைசி ரோவில் உட்காந்து நோட் பண்ணேன், நீ ஃபீல் பண்ணுறத நினச்சி தான் நான் எந்திரிச்சு போயிட்டேன்னு. அங்கே எல்லாரும் ஒரே அணியாக இருக்கிறான்னு இந்த டைரக்டர் யூனியனில் இருந்து வந்த நின்ன ஆளுக, ரைட்டர் யூனியனில் வந்த ஆளுக அவங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த அணியில் இருக்கிறவங்க 2 அணியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் திடீர்னு எந்திரிச்சு அவர் சொன்னார், 1 அணியோ 2 அணியோ இல்லை, 4 அணியாக இருக்குது. அப்போ அந்த அணி வந்து சரியாக இல்லை, இவருக்கு ஏதோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்ட்டு வந்துட்டா. அப்புறம் அடுத்த நாள் போய் பேசினான். அந்த 3 நாள் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எப்படியாவது மறுபடியும் ஜெயிக்கணும், இந்த டீம் இருக்கக்கூடாது, வேற பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ தலைவராக டி ராஜேந்திரன் வரட்டும், அமீர் வரட்டும், பொருளாளராக வரட்டும், நான் எல்லாம் கமிட்டிக்கு போயிடுறேன். அதுக்கு பின்னால் இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற மாதிரி செல்வராஜ், அந்த மாதிரி ஆளுங்க, ஏஎல் விஜய், இந்த மாதிரி பசங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பின்னால் அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு இதாக இருக்குங்கிறதெல்லாம் பேசுனா அதுவும் கரெக்டுன்னு அவருக்கு தோணுது. நீ உனக்கு என்னென்ன தோணுதோ அவங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்து 2-3 நாளாக பேசிட்டு இருக்கிறோம். அது பேசிகிட்டே இருந்துட்டு நைட்டு 10:30 மணிக்கு சொன்னேன், சரி நீ போ, நீ நேரத்துலையே தூங்குறவன், நான் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன், அதனால் நீ இப்போ தூங்குறவன் போ, நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வர்றேன். பக்கத்தில் போய் தலைவர் பொருளாளர் 2 பேரும் எந்த ரூபத்திலையும் அந்த இது விட மாட்டேங்கிறாங்க. பாக்யராஜுக்கு இடைஞ்சலாகவே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்தார். அதனால் நீயும் நானும் போய் தலைவர் பொருளாளர் 2க்கு போட்டு வந்துடுவோம், காலையில் வீட்டுக்கு வர்றாரு. சரின்னு போனேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 8:30 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. 8:30 9:15 இருக்கும் மெசேஜ். பார்த்தா அப்படின்னா இதா அப்படின்னு சாக்கு. கொஞ்ச நேரம் நம்பவே முடியல. என்ன யார் அனுப்பிச்சாங்க இந்த மெசேஜை ட்ரேஸ் பண்ண எனக்கு தெரியல. அது கரெக்டாக பார்க்க தெரியாது யார் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் அது சுரேஷ் காமாட்சின்னு அனுப்பிச்சிருந்தார். அப்புறம் அவரே ஃபோன் லைனில் வந்தார், இப்படி சொல்கிறாங்கன்னு. டிவியை போடுன்னா ஒய்ஃப் போட்டா ஆமாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் வீட்டுக்கு நான் வர்றதுக்கே 2 hours ஆச்சு. எதனால 2 hours ஆச்சு? ஐ எம் அனேபிள் டு வாக். என்னால் நடக்க முடியல, பேச முடியல, அதை ஒத்துக்க முடியல. அந்த ஃபீல்டில் என்னால் அது என்ன செயல் வந்துடுவாங்க இல்லையா, திடீர்னு ஒரு நைட்டு பேசிகிட்டு இருக்காரு, காலையில் சரி ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார்னு சொல்லி அவனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறான். அது ரொம்ப அதுதான் அந்த 2-3 நாளாக பேசியது தான். இப்போ அதுக்கு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணி இப்போ அதை நின்று ஆகணுங்கிற ஒரு
சூழ்நிலை வந்துருச்சு. எனக்கு ஒரு விஷயம் சார், அதாவது நம்ம பாக்யராஜ் சாரோட இரங்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடந்தது. பிரஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அத்துமீறினாங்க, உள்ளுக்குள்ள கேமரா எடுத்துட்டு வராங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நெருடலா இருந்தது வந்துட்டு, பார்த்திபன் சார் எங்களோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் தான் வந்து எல்லாமே எடுத்து எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அசிஸ்டண்டா எங்க டைரக்டர் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கடுத்து அன்னைக்கு நைட் வந்துட்டு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, என்ன நீ மக மாதிரி வந்து பண்ற. அவரும் ஒரு அசிஸ்டன்ட் பாக்யராஜ் சாரோட. ரொம்ப ஹார்ஷா மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஒரு மகனா நீ, ஒரு மக மாதிரி என்ன எல்லாமே நீ தான் பண்ணணும், நீ ஏன் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதர் ராத்திரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அந்த மெசேஜ் என்னென்னா, நீ தான் என்னமோ பெத்து பாக்யராஜை பெத்து நீயே பாக்யராஜை வளர்த்து பாக்யராஜை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த மாதிரியும் எல்லா வேலையும் நீயே எடுத்து செய்கிற. அக்கம் பக்கத்தில் ஏதாவது அனுசரிக்கணும்ல, யார் எங்கே நிற்கிறாங்க, என்ன நிற்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லணும், அந்த மாதிரிலாம் நீ அனுசரிக்கணும்ல. இப்படிலாம் நீ செஞ்சதுனால தான் உனக்கு வந்து பொண்டாட்டி புள்ளெல்லாம் இல்லாமல் நீ கஷ்டப்படுற. கூடிய சீக்கிரம் பாரு நீ செத்து போயிடுவ, ஆனால் உனக்கு கூட்டமே வராது. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அது அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கையில் எடுக்கணும். யாராவது ஒருத்தர் கையில் எடுத்திருக்கணும். அவருக்கு அது தோணாம இருந்திருக்கலாம். ஒரு நான் அங்க நிக்கல, நண்பங்கிற முடியல, என்னால முடியல. அதே அசிஸ்டன்ட் டைரக்டர்ல அந்த பவரோ இல்லை நம்ம அங்க போய் முன்னால் நின்னா விடுவாங்களோன்னு பார்த்திபனுங்கிற ஒரு பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அங்க நிற்கிறதுக்கு யார் ஒன்றும் போலீஸோ இல்லை இவங்களோ பத்திரிகையாளர்களும் ஈஸியாக விட்டாங்க. ஏன்னா பார்த்திபன் நிற்கிறதுனால அவரை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா. என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கருத்து, பாக்யராஜ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30-40 அசிஸ்டண்ட்டுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச்சு குத்த சொல்லி பார்த்திபன் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டர் தானே. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த அதெல்லாம் சீரா அப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அந்த இது பண்ண முடியறதா, அது ஏன் பண்ண முடியாது? அங்கேயே 10 பேர் நிக்க போறது கிடையாது. அங்கேயே 10 பேர் நிக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். 5 வயசுல இருந்துங்கிறதுனால எனக்கு அவர் மேல இருக்கிற இதுக்கு நான் ஒருத்தந்தான் வெறுப்பு எல்லாமே காட்ட முடியும். ஏன்னா அந்த சைல்ட்ஹுட்டுங்கிற மாதிரி அந்த வயசுல இருந்து வந்ததுனால இப்போ என்னால் வர முடியாது. ஆனால் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவனை ஒரு 4 பேரையும் சேர்த்து இது பண்ணியிருக்கலாம். அது அவர் வருத்தப்பட்டது அது வந்திருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நீ செத்தா யாருமே வரமாட்டாங்கன்னு கூட சொல்லியிருக்காரு அவருடைய ஆதங்கத்தை. இல்லை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கிட்டையும் சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இவர் அப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கலாம். நான் எங்களுக்கு பேச்சு கொடுத்து பாக்யராஜோட இருந்த அசிஸ்டன்ட் இருக்க போலீஸோட இல்லாமல், போலீஸ் வந்தாலும் கூட அந்த அறுதியோடு நிறுத்திட்டு இவங்களே முன்னால் நின்று எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து அந்த பேட்டியில் கூட நீங்கள் பாருங்க, எல்லாம் இது பண்ணி அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சொன்னதை சொல்கிறேன், யாருன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி அவங்க ஆளுங்க. ஒரு அன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு 100 பேருக்கு மேலே. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு முன்னால் இருந்த எல்லா படத்துலையும் வேலை செஞ்சாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் அத்தனை பேரான்னு தெரியாது, அதை அவங்க போட்டாங்க. ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. இந்த கோல்டன் பாரடைஸ் கல்யாண மண்டபத்தில் 80 அடி ரோட்டில் பேசியிருக்காங்க. அதை அவங்க எல்லாம் இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க. இப்போ இவர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணார், பார்த்திபன் அதை பார்த்தாரு, இதை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, ப்ரெஸ்ஸு எல்லாம் அவர் கவர் பண்ணுறதை பார்த்தாரு, எல்லாம் பண்ணார் அவர். அப்போ அவர் மட்டும் அதை இது பண்ணுறாரு. அந்த பேட்டியில் கொடுக்கும்போது கூட விஜய் வந்து அவரை பார்த்துட்டு என்ன பார்த்து கட்டி பிடிச்சாரு அப்படின்னா, அப்போ இதுக்காகத்தான் அவர் அத்தனையும் பண்ணாரான்னு கேட்குறேன். அப்படின்னு இப்ப இந்த மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம் கேட்க, அவன் சைடில் நியாயம் இருக்கு, இவர் சைடில் நியாயம் இருக்குன்னா அவனுடைய வருத்தத்தை அவன் சொல்கிறான். இவர் அது நான் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறேன். இது ஒரு எப்பவுமே ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ அவன் தொந்தரவே தான். அது மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி வரும். பார்த்திபன் எப்பவுமே கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு போவார். ஆனால் சில நேரத்தில் அவர் போகும்போது அதுக்கப்புறம் அது தோணாது இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு அந்த இடம் அது தோணாமல் இருக்க தோணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கூட வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு
ஒரு வருத்தமா போயிடுச்சு. வருத்தம் அது இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து ஒரே சீசன்ல வந்து டைரக்டர்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். இந்த பார்த்திபன் சார் சொன்ன இந்த நிகழ்வு வந்தோடனே அப்படியே சோஷியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஃபயரா இருந்துச்சு. யார் அப்படி பார்த்திபன் சாரை அது சொல்லி யாரு அவங்க, யார் ஃபயரா இருந்தது? சோசியல் மீடியா ஃபயரா இருந்தது. ஆமா அவ இங்கெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் இது ஒரு நிகழ்வு, திடீர்னு ஏற்பட்ட நிகழ்வுல அது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்ப வந்து இந்த பேர் கட்டி விடுவாங்க இல்லையா, இவர் தான் சொல்லியிருக்க கூடும், இவருக்கு தான் அந்த காம்படிஷன், இவருக்கு அந்த ஈகோ இருக்கும் அப்படின் போது சில பேர் வந்துட்டு ஆர் சுந்தரராஜன் சார் அவர்கள் கூட இதை சொல்லியிருந்திருக்கலாம் பார்த்திபனுக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. சொல்லியிருக்கலாம், அது இல்லைங்கிறது நமக்கு தெரியுமில்ல. நம்ம உங்களுக்கு தெரியுமா சார் எந்த அசிஸ்டன்ட் அப்படி சொல்லியிருக்க கூடும் அப்படின்னு? ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் தானே சொல்லியிருப்பான். உங்களுக்கு மாதிரி எனக்கு நியூஸ் தான். சரி, அப்படியே நான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்த்திபன் கரெக்டாக போறாரா இல்ல இவன் கரெக்டாக போறானா? ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க தானே. பார்த்திபனும் தெரிஞ்சவங்க தான், அவனும் சொன்னவனும் தெரிஞ்சவன் தான். அவனுடைய வருத்தத்தை வந்து என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அதுக்காக நம்ம ஏன் சொல்லுவாங்க? அதாவது அவங்க எல்லாமே சின்சியரா பாக்யராஜ் கிட்ட ஒர்க் பண்ணவங்க. இவ எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டெப்பை வந்து அவனுக்கு ஒரு இயலாமையிலேயே ஒரு வருத்தம் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல நம்மளையும் கூப்பிட்டு இருக்கலாங்கிற ஒரு ஆதங்கத்துல வர்றதாங்க. இது வருத்தம் இருக்கிறது தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ராதிகா மேம்லாம் வந்துட்டு நடுவுல இறங்கி வந்துட்டு இது வந்துட்டு தியேட்டர்ல உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா நீங்க வேற இடத்துல வந்து எடுத்துக்கோங்க, நாங்க நடிச்சு கொடுத்துட்றோம், இந்த இடத்துல வந்துட்டு இத ட்ரை பண்ணாதீங்க, எங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பா வந்துட்டு ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கும் அந்த மொமெண்ட் பாக்குறதுக்கே. அப்பதான் சாரோட இதை எடுப்பாங்க வெளியில அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து. அப்போ அப்படி சொல்லும் போது எங்களுக்கு வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு கலைஞர்களையும் ஆர்டிஸ்டையும் வந்துட்டு திரையில பார்த்து பழகிட்டோன்றதுனால அவங்களோட இரங்கல் இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வை கூட நம்ம பாக்குறதுல அந்த இருக்கிற அந்த ஆர்வம் வந்து ரொம்ப தூண்டுது. பட் அவங்களுக்கு அந்த டைம்ல எப்படி இருக்கும் பர்சனலான்றதை நம்ம பார்க்க மறுக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்தது? அது என்ன பண்ணாலும் தப்பு தான். பிரஸ் பண்றது ரொம்ப பிரஸ் பண்றாங்க. பிரஸ்ங்கிற முறையில ரொம்ப பிரஸ் பண்ணா அது தவறான இது நிறைய நடக்குது. அவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு பண்ண முடியாம இல்லை. ஒரு இளையராஜாங்கிற ஒருத்தர் அவருடைய ரைட்ஸை வந்து அவர் வாங்குறாரு இல்லையா? ஏஆர் ரகுமான் ஒருத்தர் வந்து என்னை பத்தி நீ போடக்கூடாதுன்னு சொல்லி அவரு ஸ்டே வாங்கி பண்றாரு இல்லையா? அது மாதிரி நடிகர் சங்கம் இவ்வளவு பெருசு இருக்கு, பண்ண முடியாதா? பண்ண முடியும், பண்ணணும். பண்ணுனாதான் நல்லது. இல்லைன்னா இப்போ எல்லாருமே மீடியா ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு அவன் இப்போ நான் ஒய்ஃபு சாப்பாடு வீட்டிலேருந்து பொண்ணு சாப்பாடு கொடுத்து அனுப்புது, பையன் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, கொண்டு வர்றான், சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒய்ஃபு கொடுத்து அனுப்புறா. இதுக்கெல்லாம் சாப்பிட்டு ஒய்ஃபு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க, சுந்தரராஜன் சாப்பிட்டான்னு எழுதுனா எவனும் படிக்க மாட்டான். யாரோ இவனுக்கு ஊட்டி விட்டாங்கன்னு சொன்னாதான் அதை ரசிப்பான். அப்படிங்கிறதுக்காக பண்றதுங்கிறது வந்து அது ஒரு தவறான விஷயம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு, அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு அவங்க வீட்டுல. அதெல்லாம் தாண்டி அவங்க உறவுகள்லாம் அங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போது இந்த சைட்ல இருந்து வந்துட்டு போறவங்க இருக்காங்க. பட் சில திரை பிரபலங்கள் வந்துட்டு என்னால வரவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. லைக் ரொம்ப க்ளோஸான மக்கள், இப்போ ஊர்வசி மேம் ஆகட்டும், சில பேர் என்னால அவரை பார்க்கவே முடியல, எனக்கு அவரை கடைசி வரைக்குமே வந்துட்டு கம்பீரமா அந்த ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு கோட் சூட்டோட பார்த்தது அந்த ஒரு நினைவுலயே நான் வாழ்ந்துடுறேன். ஏன்னா எனக்கு அவர் அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி பார்க்க வேண்டாம். பாண்டியராஜன் சார் சொல்றாரு, அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு, அவர் வந்துட்டு எங்களை விட்டு போன மாதிரி இல்ல அப்படின்றாரு. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கடைசியா அவரோட அவங்களுடைய இதுதான். சிலர் வந்து அந்த கூட்டத்துல வந்து இது பண்ணிக்க வேண்டாம், அடுத்த நாள் போய் பார்த்துடலாம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்திருந்தா அதுதான் காரணம். ஏன்னா முந்தத்த நாள் போய் அதை ஒன்றும் பார்க்கவே முடியலங்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோயினியா நடித்தவங்க இல்லையா ரெண்டு பேரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் போய் பார்த்தேன். அப்படி பார்த்தா எனக்கு நானே பார்க்க முடியல இல்லையா, நண்பனா நம்ம நேராக பார்க்க முடியல அவனை. அப்படி அப்போ நம்ம போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துறோம். அந்த மாதிரி செயலில் வந்து அவங்களும் இருக்கலாம் இல்லையா? என்னைக்காவது வந்துட்டு ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்திருக்கு உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் அப்படின்றது வந்து பாக்யராஜ் சார் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இல்ல அப்படி நான் பழகவே இல்லையே. ஒரு காம்படிஷன் என்னைக்கா இருந்தாலும் நீயும் ஒரு டைரக்டர் நானும் ஒரு டைரக்டர், அந்த மாதிரி அப்படி அவனை பார்த்தாவே நம்ம அவ்வளவுதான்.
அவன் என்ன பார்த்தாலும் அவ்வளவுதான். சோ அந்த அது எது? காம்படிஷன்லாம் என்னடா அவனை பத்தி இப்படி சொல்றான் சுந்தரராஜன், அவங்க கிட்ட கேட்க முடியாது. கேட்டாலும் நான் கேட்கறேன் அவன் அப்படின்ட்டு வருவான், அப்புறம் கேட்க மாட்டான். ஏன்டா பாக்யராஜ் இப்படி பண்றான், நீ கேட்க மாட்டியாடா அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னா நான் போய் கேட்கற மாதிரி தான் போவேன். கேட்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ளார அப்படி ஒரு வேற மாதிரி மாற்று சிந்தனை இல்லை. அவனும் வந்தா நான் வந்தா தனித்தனியா புரிஞ்சது இன்னும் நல்லது. ஏன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடிஞ்சது, அவருடைய கருத்தை அவர் சொல்ல முடிஞ்சது. ஏதாவது ரிக்ரெட் இருக்கா சார்? இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்க கூடாதோ, ஏதோ அந்த 3 வருஷம் பேசாம இருந்திருக்க கூடாதோ, பேசியிருக்கணுமோ அந்த அந்த டைம் கூட? பிரிவு வரலன்னா லவ்வர்களுக்குள்ளார எப்படி ஒரு பிரிவு வருதோ, நட்புக்குள்ளாரையும் கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிறதோ, இல்ல ஒரு யாராவது உட்கார்ந்துட்டே இருப்போம், யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் பார்த்தா ஏய் அப்படின்னு நம்மளை அறியாம எந்திரிப்போம். வாடா அப்படின்னு அந்த வாய்ஸ் இது ரியாக்ஷன் எல்லாமே மாறும். அது ஒரு தொழில ஒரு இது தானே. ஒரே இடத்துல இருந்தோம், நம்ம அதை இழந்துட்டோமோன்னு நினைச்சோம், மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி அந்த இடத்துல அவர் என்ன பிரியலன்னா எனக்கு அந்த வேகம் வந்திருக்காது இல்லையா. அந்த வேகம் வரலன்னா நான் திரும்பி மறுபடியும் வந்து எங்க கடையிலேயே இருந்திருக்கலாம். அவங்க கம்பெனியில ஒரு 50 பேர் வேலை செய்யற மாதிரி என் கடையிலேயே ஒரு 30 பேர் வேலை செய்யறாங்க, மறுபடியும் திரும்பி வந்திருப்பேன். ஆனா நண்பன் ரீச் ஆயிட்டான். நம்ம நான் இங்கிருந்து அவன் கடந்து போனதுக்கு அப்புறம் நான் இங்க ட்ரை பண்ணி ஏன் வர்றேன்னா போய் அவனை பிடிக்கணும்ட்டு போய் பிடிச்சி மறுபடியும் அப்படியே நேரா பயணம் பண்ணி கடைசியா என்னை விட்டு போயிட்டேன். ரொம்ப நேரமா வந்துட்டு உங்களோட பாக்யராஜ் சாரோட இருந்த நட்பையும் தாண்டி உங்க 2 பேருக்குமே சினிமா மேல இருந்த காதல், அதை பத்தி நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்குமே வந்துட்டு சினிமா மேல ஒருத்தவங்க இந்த லெவலுக்கு வந்துட்டு பைத்தியமா ஊரை விட்டு வந்து அதுக்காகவே ஒரு கெரியரை பர்சியூ பண்ணது இல்லாம அவர் வாழ்க்கையே அதை சுத்தி அமைச்சுக்கிட்டு என்னைக்குமே அது வந்து டிஸ்கஸ் பண்ணி இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு நம்மளெல்லாம் விட்டு போறதுக்கு முந்தின நாள் முதற்கொண்டு அதை பத்தி பேசி அவரோட நினைவலைகள்லயே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இன்னொரு டைரக்டர், இன்னொரு நண்பர், அவரோட பேசின மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டுதான் போனோமே அவருடைய பாக்யராஜை விட்டு நான் போகல. எங்களுக்குள்ளார சண்டை வந்திருக்கு, பேசுவான், இது பண்ணுவான், எந்த கருத்துக்கள் வந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அது வந்தன கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, தோன்றி அப்படியே மறைஞ்சிரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருடைய நட்பு. அது இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். ஒரு 70 வருஷங்கிறதே என் லைஃப்பில் ஒரு 70 வருஷம் ஒருத்தங்கிட்டயே கடந்ததுங்கிறது இருக்கே, அதை இந்த அளவுக்காவது எனக்கு கிடைச்சதேன்னு நான் சந்தோஷப்பட்டு வேண்டி. கண்டிப்பா கண்டிப்பா. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Let's go holidays. Travel beyond boundaries.